ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன சாட்டர்டே எடுத்த விலாக் தான் இது. சிவராத்திரிக்கு அரிசி மாவு அரைச்சிருந்தோம்ல, அது மீந்திருந்தது. அது அப்படியே ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருந்தேன். அது எடுத்து பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை செய்யலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பால் கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு மாவு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை பார்த்திங்கன்னா இட்லி குண்டாவில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே பாலில் போட்டு வேக வைப்பாங்க. நான் பால் ஊற்றலை, இது நான் தேங்காய் பால் ஊற்றி செய்யலான்னு சொல்லிட்டு இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சுட்டு ஒரு கப் வெல்லம் எடுத்து அது கரையிற வரைக்கும் வச்சு அது வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன உருண்டை வேக வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அந்த வெல்லத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து அது கொஞ்சம் ஊற்றினா அது கொஞ்சம் திக்காகிடும். நான் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீயில் தேங்காவையும் முந்திரியும் ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். இது நான் போட மாட்டாங்க மேக்ஸிமம், நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முந்திரியும் அதுக்கப்புறம் தேங்காவையும் அதையும் போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு டைம்னாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங்காக பக்கத்தில் இந்த செராமிக் பவுலு இதை மாதிரிலாம் கடை போட்டிருந்தாங்களா, சரி ஓகே போய் பார்த்துட்ருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டில் திருவிழா நடந்துச்சு. அதில் நான் 2 ஜார் வாங்கினேன். அது 50 ரூபா தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அதே ஜார் பார்த்திங்கன்னா 150 ரூபா 200 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் ரேட்டு கேட்டேன். எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதால் நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு ஈவினிங்காக முலாம்பழம் வாங்கி 4 நாள் ஆகுதா, அது வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை ஜூஸ் போட்டுட்ருந்தேன். இதை பார்த்திங்கன்னா முலாம்பழம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அடிச்சுட்டு இது கிளாஸில் ஊற்றிட்டு கொஞ்சம் சியா சீட்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்களா, ஜவ்வரிசி வேக வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது மண்டேவோட விலாக். சண்டே நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது பாதி குழம்பு வச்சுட்டு மீதி பாதி வச்சுருந்தேன் நான். அதை பார்த்திங்கன்னா எடுத்து மீன் பொரிச்சது செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் மேக்னேட் பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மீன் ஃப்ரை மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், தனியாத்தூள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமனு, சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மீனை மேக்னேட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு மீனை ஃப்ரை பண்ணிக்கணும். தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சிட்ருந்தாங்க, மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக இதுக்கு ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வாணலில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க.
இந்த மீன் பொரிச்சது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் டிஷ். அவர் தான் அடிக்கடி இது செய்யின்னு சொல்லிகிட்ருப்பாரு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மீன் பொரிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த முழு மீன் ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, கட் பண்ணாத மீன் அதில் தான் செய்வாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து இதில் கட் பண்ண மீனில் செஞ்சால் தான் பிடிச்சிருக்கு டேஸ்ட்டு. இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால், நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா தொக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையை வந்து கேஸில் வந்து நல்லா கொஞ்சம் வாட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லேயர் நம்ம பண்ண தொக்கு இருக்குல்ல அந்த தொக்கு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அது, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொக்கே மேலேயும் நல்லா ஃபுல்லாக தேர்ட் லேயர் கொடுத்துட்டு இது பொட்டலை மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா மடிச்சுட்டு இது நூல் இருக்குல்ல, நூலை வச்சு நான் கட்டிக்கிட்டேன். மடித்து நல்லா நூல் வச்சு கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்க, தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 5 நிமிஷம், அந்த சைடு ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டான மீன் பொரிச்சது ரெடி ஆகிடும். இது ஒரு வாட்டினாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கேரளா டிஷ்ஷு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே பாய். அகைன் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல்.